சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்துவுக்கு ஆதரவா யாருமே வாதாட வரல. ஏன்னா மேல இருந்தே பாத்தீங்கன்னா யாரும் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தேவராஜோட வேலையா தான் இருக்கும். இப்ப கோர்ட்டும் ஆரம்பிச்சுடுது. ஸோ இப்ப சிவா சைடு சார்பா, அதாவது சிவாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழியே இல்லாம பெரியம்மாவுக்காக அவங்க சைடு நிக்கிறாப்ல இல்லையா? ஸோ இப்ப சிவா சைடுல இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா சிந்து இந்த மாதிரி ஏமாத்தி தான் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவளே ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. அதனால நீங்க இவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப வக்கீலும் சிந்துவை கேட்குறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சிவா என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசியா வக்கீல் நம்ம சிவாவை தான் கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ சிந்துவை இப்ப ஏத்துக்கிறியா, இல்ல சிந்து கிட்ட இருந்து சேர்ந்து வாழ ஆசைப்படுறியா, பிரியணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் அம்மாவே சிவாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அம்பிகா வரப்போறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.